ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரேண்டம் ரெசிபீஸ் பார்ட் 2. பார்ட் 1 நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சுருந்தோம். ஸோ இது வந்து ஒரு வெஜ் குருமா ரெசிபி. இது வந்து டிஃபன் ஐட்டம்க்கும் சரி, ரைஸ் ஐட்டம்க்கும் ஒரு சூப்பர் காம்போ. நான் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. அந்த ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வந்து சப்பாத்திக்கு நாங்கள் செஞ்சுருந்தோம். இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் கீரி வச்சுட்டு ஜீரகம், சோம்பு, முந்திரி பருப்பு இது ஒரு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி, 3 வெங்காயம் இதையும் தனியாக அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 3 வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, 3 கைப்பிடி அளவுக்கு பட்டாணி, அப்புறம் வந்து 2 கேரட்டு. இப்போ வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் ஜீரக, சோம்பு இதில் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரையும், இந்த மாதிரி கலர் மாறுற வரையும் நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட வந்து இப்போ 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கீறிட்டு ஆட் பண்ணுங்கள். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது சீக்கிரம் வெந்து வர்றதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி லைட்டாக கிண்டிக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனோடனே கேரட்டும் பட்டாணியும் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கோங்க. இது லைட்டாக குக் ஆன உடனே இது கூட தக்காளி பேஸ்ட் வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளிக்கு கொஞ்சம் பச்சை வாசனை போகணும், அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் சிக்கன் 65 பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு வீட்டில் அரைச்ச மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து காரம் கரெக்டாக இருந்துச்சு, நீங்கள் வேணும்னா கூட குறைய போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா ஒரு பாயில் வரும். அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் மூடி கூட போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாயில் வந்துருச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு கொஞ்சமாக தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி லைட்டாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், இப்போ இது முடிஞ்சிருச்சு. ஸோ இது மாதிரி இன்னொரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.